பரலோக ராஜா இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை, 1 பேதுரு 5:7, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. வானம் ஒளிந்தாலும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளியாது என்று சொன்ன என் தகப்பன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை வீட்டில் நீங்கள் சோர்ந்து போய் குடும்ப பிரச்சனை, வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, பலவீன பிரச்சனை, நெருக்கத்தின் பிரச்சனை, அவமான பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் நினைத்து நீங்கள் கலங்கி நீங்கள் வேதனைப்பட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் உங்களை பார்த்து, உங்கள் கவலை எல்லாவற்றையும் என் மேலே வச்சு. இன்றைக்கி ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இன்றைக்கி உறவினர்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. ஆனால் வெற்றி வேந்தன் இயேசு மகாராஜா அவங்களை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே, உங்கள் பிரச்சனை எவ்வளவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் என் மேலே வச்சிருங்க அப்படிங்கிறார். இன்றைக்கி உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிருவீங்களா? மலை போல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பனி போல் உருக வைக்கக்கூடிய தெய்வம் இயேசுவானவர். அந்த இயேசு தான் சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளே, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீ கவலைப்படுவதுன்னா உன் சரீரத்தை ஒரு முளத்தை குறைக்க முடியுமா, கூட்ட முடியுமா? நீ கவலைப்படாதே, உன் கவலை ஏன்ட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். இந்த நாளிலே பிள்ளைகள் திருமணம் முடிக்காமல் கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? அல்லது திருமணம் முடித்து கற்பத்துக்குன்னு இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? அல்லது கடன் பிரச்சனை தலைக்கு மேலே ஏறிவிட்டது, எப்படி அடைப்பதுன்னு தெரியவில்லை என்று கலங்கி தவித்து கொண்டு இருக்கீங்களா? பயப்படாதுங்க. ஏசப்பட்ட உங்கள் பொறுப்பை, உங்கள் கவலையை ஒப்படைச்சிருங்க. கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுருங்க. நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் தவிக்காதீங்க. ஏசப்பா உங்களுக்கு ஒரு அர்த்தம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனை ஏசப்பா, அந்த நாளில் கூட அநேகர் வேதனையிலே, கவலையிலே, நெருக்கத்தில் இருக்காங்க. தகப்பனை, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய அற்புத கரம் இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய அதிசய கரம் இறங்கட்டும் ஐயா. எவ்வளவோ பொருளாதார தேவைகள், பண தேவைகளோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவர் பண தேவைகள் சந்திக்கப்படுவார். தகப்பனை, ஆண்டவரை நினைப்பதுக்கு வேண்டுவதற்கு மேலான உயர்வான காரியங்களை செய்யுங்க. அதிசயங்களை காணப்படுங்க. இரத்த கோட்டைக்கு மறைத்துக் கொள்ளுங்க. தேவ பலத்தன இருப்பாங்க. தேவைகளை சந்திங்க. ஆண்டவரை, என் தேவன் தம்முடைய மையமின் ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்கள் மையமேலே நிறைவாக்கி விட்டீர். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகுமே. இப்படி நிறைவான ஆசீர்வாதம் நிரப்புங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.